வணக்கம். எடப்பாடி பழனிசாமி எதை நினைச்சாலும் அவருக்கு சிக்கலாவே போய் முடிஞ்சிடுது. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவத்தை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணிடலாம். திமுக தான் இதற்கு முக்கிய காரணம். அவர்கள் செய்த தவறு தான் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய தவறு செய்கிறாங்க. அதனால தான் அந்த கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு அதிக அளவில் நடந்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செஞ்சு எப்படியாவது நம்முடைய தோல்வியை மறக்க வைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க. அதிமுக படுதோல்வி அடைந்தது. 8 தொகுதிகளுக்கு மேலே டெபாசிட் இழந்தது. 13 இடங்களுக்கு மேலே 4வது இடம் 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அறிவித்தாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக யாரை போட்டி போட வைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதுக்குள்ளவே பல்வேறு சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. அதனால் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் உயிரிழப்பு 55 பேருக்கு மேலே இதை வச்சு எப்படியாவது நம்ம ஒரு காய் நகர்த்தலாம், திமுகவை எப்படியாவது சாடி நம்ம அரசியல் செய்யலாம், இந்த நேரத்தில் நம்முடைய படுதோல்வியை மக்கள் மனசில் இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்திலேயே பிளான் பண்ணார். இப்போ அவருக்கு இன்னொரு சிக்கல் என்ன வருது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம தேர்தலில் போட்டியிடலை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்போ யாருக்கு ஆதரவு கொடுக்கறது? ஆதரவு கொடுக்கலனாலும் நம்ம திமுகவை ஜெயிச்சிருவாங்க. இல்லை பாஜக கூட்டணி சார்பாக பாமக இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஏன்னா நமக்கு எதிரி கட்சியாக மாறிட்டாங்க பாஜக. அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு கண்டிப்பாக இல்லை. திமுகவும் ஜெயிக்கக்கூடாது. அப்போ நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கறது? நம்ம சும்மா இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு புது ரூட்டை போகிறாரு. ஒரு புதிய கணக்கை தொடங்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அந்த உயிரிழப்பு சம்பவம் நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பிரதிபலிக்கணும். இதனுடைய சாவு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த விஷசாராயம் முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு பாஜக அண்ணாமலை குற்றச்சாட்டி பேசுகிறாரு. இந்த இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளச்சாராய சம்பவம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் திமுகவுக்கு. சரி, இது அரசியலில் மக்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. மக்கள் ரொம்ப அறிவாளித்தனமாக எல்லா விஷயத்தையும் உற்று நோக்குறாங்க. அதனால் இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு சரியான அடி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கொடுப்பாங்க மக்கள் அப்படின்னு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. இந்த நேரத்தில் இந்த இடத்த பயன்படுத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் பார்க்குறியா, எப்படி நீங்களும் ஜெயிக்க முடியாது, திமுகவும் ஜெயிக்க முடியாது, எப்படியாவது ஒரு பிளவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சதியை திட்டத்துக்காக எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த உயிரிழப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த விஷயம் பிரதிபலிக்கணும். இதை ஒரு கணக்கு திமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குற மாதிரி வரணும் அப்படிங்கிறது பல்வேறு பக்கம் பேசினாலும், இந்த கள்ளச்சாராய விஷயம் பொறுத்த வரைக்கும் இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு தப்பு நடந்தது, ஏதோ ஒரு மிக்சிங்கில் ப்ராப்ளம் வந்திருக்குது. இதை எப்படியோ எதிர்கட்சிகள் அது ஏடிஎம்காவாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த கட்சிகளாக இருக்கலாம், இதை எப்படியாவது திமுக உருகுலைக்க வைக்கணும். அவர்கள் இந்த 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம அடித்து தூக்கணும் அப்படிங்கிறதுல பல சதிகள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியிலும் தோன்றுகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் இது அதிக அளவில் இருக்குது. அதனால் இது எப்படியாவது சாதுரியமாக திமுக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த விஷயம் பிரதிபலிக்க கூடாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக திமுக செயல்படுறாங்க. எப்படி இருந்தாலும் திமுக இந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க திட்டவட்டமான ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு இந்த இடைத்தேர்தலில் பலிக்குமாங்கிறது பார்த்தா நிச்சயமாக பலிக்காது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அவர் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி வராங்க. ஏன்னா அதிமுகவுக்குள்ளே ஒரு பல்வேறு பிரிவினைகள் இருக்குது, பல சிக்கல் இருக்கிறது. சிவி சண்முகத்திலிருந்து, டி ஜெயக்குமாரிலிருந்து, எஸ்பி வேலுமணியிலிருந்து பல்வேறு தட்டு மக்களில் மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படியோ சமாளித்து கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததே மிகப்பெரிய அடி அதிமுகவுக்கு விழும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாகத்தான் மாறும் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நம்ம பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அரசியல் செய்யலாம். அதனால வந்து சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா, வெளிநடப்பு செஞ்சாரு. உள்ளேருந்து விதிகளுக்கு மீறி சட்டமன்றத்தில நடந்துக்கிட்டதுனால அவர வெளிய கொண்டு வந்து விட்டாங்க. ரோட்ல நின்னு செய்தியாளர் மத்தியில எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. எப்படியாவது இது பூதாகரமா அரசியல் பண்ணணும்னு நினைச்சாரு. அத வந்து மு அத முடிக்க முடியாம, அவருடைய எடப்பாடியினுடைய எண்ணம் நிறைவேறாம திமுக வந்து சரியாக கையாளுறாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு நூல் கிடைக்குமா, ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு வாய்ப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எதற்காக செய்றாரு? திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாரா? இல்ல வேற யாருக்கு ஆதரவா இருக்கிறாரு? அப்படிங்கிறதே மக்கள் பெரிய குழப்பம். அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே மிகப்பெரிய குழப்பம். இதையெல்லாம் உற்று நோக்கக்கூடிய சசிகலாவும், ஓபிஎஸும் எந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் தப்பாவே போய் முடியுது. கடந்த 10 தேர்தல்களில் ஒரு தொடர்ந்து தோல்வி. இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல அவரு சாதுரியமா இந்த தேர்தல்ல நிக்கலன்னு சொல்லிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட்டா அதிமுக ஜெயிக்குமா, ஜெயிக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து வரக்கூடிய சிக்கல்களும், சதிகளும் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.